கல் தான், அவங்க ஒன்றும் மாற்றிக்கலாம். பட்டு விவசாய பெருங்குடி மக்கள் அந்த உரிமை அவர்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் அயல்நாட்டு மதுபானங்கள் இருந்தது எங்களுக்கு வேணும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அது இவர் இதை கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவது வந்து ஏற்புடைய கருத்தல். அது நீங்கள் மிகைப்படுத்தி பேசுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாணி அள்ளுவது கேவலமா, மாடு வளர்ப்பது கேவலமா, பனைமரை அள்ளுவது கேவலமான்னு கேட்குறது. யாரும் கேவலம்னு சொல்லலாம். நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய கொள்கையை சமூக நீதி கொள்கை, சமத்துவ கொள்கை, தாழ்ந்து கிடக்கக்கூடிய மக்களை உயர்த்துகின்ற கொள்கை. ஆனால் நாங்கள் ஒரு சின்ன ஒரு சப்ளிமெண்டேஷன் பண்ணோம். எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்று எந்த தொழில் வேணால் அவங்க செய்யலாம். ஒவ்வொரு தொழிலுக்கும் தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. தொழில்நுட்பத்தின் பயன்களையும் அவங்க பெறணும். கல்வி கற்கணும். கல்விக்கு கூட இந்த கல்வியை தொழிற்கல்வியை அங்கே பெற்றுக்கணும். ஆனால் இவர்கள் பேச்சை பார்க்கும்போது மீண்டும் மனுஸ்மிருதி காலத்துக்கு எடுத்து செல்வதற்காக குலக்கல்வி போன்ற தொனியில அவர் பேசுவது நான் உண்மையிலே வன்மையாக கண்டிக்கிறேன். எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். எந்த தொழில் செய்வதும் குறைவான தொழில் அல்ல. ஆனால் நம்முடைய தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், அவர்கள் சமூகத்திற்கு சொன்ன ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் கல்வி அடிப்படையாக நம்முடைய சமூகத்திற்கு தேவை. கல்வியை கற்றுக்கிட்டு நம்ம என்ன தொழில் வேணுமோ இந்த எல்லா தொழிலுக்கும் தொழில்நுட்பம் வேண்டும். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கும் கல்வி வேணும். எனவே கல்வியை கற்றுக்கிட்டு எந்த தொழில் வேலை செய்யணும். நீங்கள் இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு மினி டைரி வைக்க லோன் கொடுக்கும். அப்போ நாங்கள் தொழில் மோசம்னு சொல்லிட்டு லோன் கொடுக்கோம், மானியம் கொடுக்கும். தொழில் மோசம்னு சொல்லி மானியம் கொடுக்கும். இதை ஊக்கப்படுத்தணும். ஒவ்வொரு முயற்சியும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எனவே இவையெல்லாம் வந்து நம்ம செய்யலாம். இல்லை சிலர் மிகைப்படுத்தி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. தம்பி அரசியல் வேண்டாம் தம்பி. என்னுடைய நோக்கம் வந்து இந்த பால் குறித்த செய்தி மக்களுக்கு போனோம். அதனால இந்த மன்னிச்சுடுங்க, அரசியல் பால் ரீதியே பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் விவசாயிகள்கிட்ட எங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் ரீச் ஆக வேண்டியது. அதை நாங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் அதான் வந்து இட்ஸ் ஜாயிண்ட் லைபிலிட்டி. எப்படி வந்து நாங்கள் வந்து லோன் கேட்கணுமோ அதே மாதிரி லோனை கெட்டாக்க நம்ம கடமை. அதில் இப்போ நாங்கள் அதுக்கு தான் எல்லா இடமே 2 பேரையும் வச்சு கூட்டம் வச்சு பேசி, இப்போ எங்கள் சொசைட்டியோட கூட்டுறவு சங்க செயலாளர்கள்ட்ட நீங்கள் வந்து எப்படி கடன் வாங்கி கொடுக்க முனைப்பு காட்ட வேண்டுமோ அதே போன்று கடனை திரும்ப செலுத்துவதற்கும் நீங்கள் முனைப்பு காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றால் அந்த சிவில் ஸ்கோர் ரேட்டிங்ஸை அதுவும் நிறைய குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. அதை நாங்கள் கவனம் செலுத்தும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.